அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்க நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, மலாக்கா சிட்டில உள்ள டவர் மேல போய் மலாக்கா சிட்டி வியூ பார்க்க போறோம். இந்த வியூ பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப டவருக்கு மேல எப்படி போறதுன்னா லிஃப்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த லிஃப்ட் வந்து சுத்தி கண்ணாடியால இருக்குது. அதனால நம்ம வெளி வியூ நல்லா அழகா பார்க்கலாம். இந்த டவருக்கு பேரு என்னன்னா மினாரா தாமிங் சாரி. இந்த டவர் தான் மலேசியாவிலேயே மொத உருவாக்கப்பட்ட டாலஸ்ட் டவர். இந்த டவர் வந்து 110 மீட்டரு. இது 2008 ஓபன் பண்ணாங்க. இந்த டவர் 110 மீட்டர் வரைக்கும் போகும். நம்ம 110 மீட்டர் வரைக்கும் போய் 360 டிகிரில சுத்து நம்ம மலாக்கா சிட்டி ஃபுல் வியூ பார்க்கலாம். இப்ப இந்த டவர்ல போறதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும். மலேசியனுக்கு டிக்கெட் பிரைஸ் வேற, வெளிநாட்டுல இருந்து சுத்தி பார்க்க வர டூரிஸ்டுக்கு டிக்கெட் பிரைஸ் வேற. இப்ப நம்ம போயிருந்தது ஸ்கூல் ஹாலிடேஸ்னால நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அந்த டவர் பாக்குறதுக்கு. இப்ப நான் டிக்கெட் கவுண்டர்லயே காமிக்கிறேன் பாருங்க. மலேசியனுக்கு என்ன விலை, வெளிநாட்டுல இருந்து வர டூரிஸ்டுக்கு என்ன பிரைஸ்ன்னு அங்கேயே போர்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளாக்க போகலாம். இப்ப நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. டவருக்கு போற வழியில பாத்தீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் வச்சு போறவங்க எல்லாரையுமே கம்பல்சரியா போட்டோ எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இது வந்து டவர்ல ஏதாவது எமர்ஜென்சின்னா நாங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போட்டோ எடுத்துட்டு நம்ம உள்ளாக்க போகலாம். இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா பைனாக்குலர் ரெண்டலுக்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு பீஸ் 5 வெள்ளி, 3 பீஸ் 10 வெள்ளிண்டு. இதை நம்ம வாங்கிட்டு போய் மேல் வியூவை இன்னும் நம்ம தெளிவா பாக்குறதுக்கு இந்த பைனாக்குலர் ரெண்டல் கொடுக்குறாங்க. நம்ம இந்த பைனாக்குலர் வாங்கல. அடுத்து போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் இருக்குது. இந்த போட்டோஸ்ல இந்த டவர் ஓபன் பண்ணது, இந்த டவரை ஓபன் பண்ண வந்த எம்பி, பிஐபி எல்லாமே வச்சிருக்கிறாங்க. நம்ம இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யார் வந்தாங்க, எந்த இயர்ல ஓபன் பண்ணாங்க, எல்லாமே தெளிவா இருக்குது இந்த போட்டோஸ்ல. நம்மளுக்கு ஏத்து சைடு வரவங்க நம்ம டவர்ல போய் மேல வியூ பார்த்துட்டு வராங்க. பாருங்க எவ்வளவு டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்கண்டு. இப்ப கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால எப்படியுமே லேட் ஆகும். நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, பெஞ்ச் இருக்குது, அதுல நம்ம உட்காந்துக்கறலாம். இப்ப இந்த லிப்ட்ல போறதுக்கு குறிப்பிட்ட சீட் இருக்கு, குறிப்பிட்ட பேரு தான் போக முடியும். எல்லாரும் நம்ம கூட்டமா போக முடியாது. இப்ப நம்மளுக்கு முன்னாடி போறவங்க அந்த லிப்ட்ல எப்படி போறாங்கன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. கீழே இருந்து மேல எப்படி போகுதுண்டு. இப்ப லிப்ட்ல போறதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, ரொம்ப சேஃப்டி. மேல போனதோட ஆடவெல்லாம் செய்யாது, சுத்தையிலேயே ஆடாது. நம்ம லிப்ட்ல இருந்து எப்படி ஏறி இறங்கி சுத்துவோமோ அதே மாதிரிதான் இருக்கேன். சின்ன பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு போகலாம், அதெல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கேன். நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க பேபிஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப மேல போன லிப்ட் கீழே வந்துருச்சு.
ஒரு சைடு வெளியாகுவாங்க, ஒரு சைடு உள்ள போவாங்க. இப்ப லிஃப்ட்டுக்குள்ள போறதுக்கு நம்ம டிக்கெட்ட செக் பண்ணித்தான் உள்ளாக்க போகணும். இப்ப என்னோட டிக்கெட்ட செக் பண்ணி நம்ம உள்ளாக்க போவோம். இப்ப நம்ம உள்ளாக்க வந்தாச்சு. பாருங்க, இப்ப உட்கார்ந்திருக்கிறதுக்கு இப்படித்தான் சீட் வச்சிருக்கிறாங்க. இந்த சீட்ல உட்கார்றதுக்கு நம்மளுக்கு நம்பர்லாம் இல்ல. நம்மளுக்கு எங்க பிடிக்குதோ அங்க உட்கார்ந்துக்கலாம். இப்ப நம்ம சீட்ல உட்கார்ந்தாச்சு. லிஃப்ட் மேல ஏறுது பாருங்க. மெதுவாத்தான் ஏறு, வேகமாவெல்லாம் ஏறாது. மெதுவா ஏறையில பாருங்க, நம்மளுக்கு சுத்தி உள்ள வியூ பார்க்க அவ்வளவு அழகா இருக்குது. இப்ப ஆக மேல வந்தாச்சு. இப்ப 360 டிகிரில சுத்துது. இப்ப மலாக்கா சிட்டி வியூவ பாருங்க, அவ்வளவு அழகா இருக்குது. இந்த இடத்துல வந்து கடல் ஆறு சேர்ற இடம் இருக்குது பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. அந்த ஆத்தோட கடல் சேர்ற இடம். இந்த மலாக்கா சிட்டி கடல்ல தான் துறைமுகம் இருக்குது. நிறைய வெளிநாட்டு பொருட்கள் கொண்டு வர்ற கப்பல்கள் எல்லாம் இங்கதான் வரும். இந்த மலாக்கா சிட்டிக்கு இன்னொரு பேரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டின்னு. இதுல அந்த காலத்துல வந்து போர்ச்சுகீசியர்கள்லாம் இந்த கப்பல் வழியா இந்த மலாக்கா சிட்டிக்கு தான் வந்து வியாபாரம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மலேசிய பிரதமர் மகாதிர் வந்து அந்த போர்ச்சுகீசிய கப்பலை வந்து மக்கள் பார்வைக்கு அருங்காட்சியகமாக மலாக்கா சிட்டிலேயே வச்சிருக்கிறாங்க. மக்கள் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அந்த கப்பலோட வீடியோவும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. நம்மளுக்கு கீழே தெரிகிற ஆத்துலயும் நம்ம வந்து போட் மூலமாவும் போய் பார்க்கலாம். நிறைய வரலாற்று சின்னங்கள் இருக்கு. இந்த போட்ல போறத அடுத்தடுத்து வர்ற வீடியோவுல நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன், பாருங்க. இந்த லிஃப்ட் வந்து 360 டிகிரில 3 தடவை சுத்து. 3 தடவை சுத்தி முடிஞ்சுட்டு தான் கீழே இறங்கு. பாருங்க, நம்மளுக்கு எதிரால ஸ்டேடியம் தெரியுது, சிட்டி தெரியுது பாருங்க. அடுத்து சுத்தி வரையில அந்த கடல் ஆறு வியூ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு.
இப்ப லிஃப்ட் 3 தடவை சுத்தி முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கீழே இறங்குறதையும் பாருங்க, மெதுவா இறங்கு. இப்ப நம்ம லிஃப்ட விட்டு வெளியாகி வெளியே போறதுக்கு நம்ம அந்த முதல்ல போட்டோ எடுத்தாங்கன்னா அந்த போட்டோ கடை வழியாத்தான் வெளியாக முடியும். அங்க வெளியாகையில பார்த்தோம்னா நம்ம முதல்ல எடுத்த அந்த கிரீன் ஸ்கிரீன் பின்னால எடுத்த போட்டோவை மேக்னெட்டா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்தவங்க மெமரிக்கு வாங்குறதுக்கு நிறைய டிஷர்ட், கீ செயின், மேக்னெட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஃபேமிலியா எடுத்தா ஃபேமிலி மேக்னெட் ஆயிருக்கேன், தனியா எடுத்தா தனி மேக்னெட் ஆயிருக்கேன். ஒரு மேக்னெட்டோட பிரைஸ் வந்து 25 ரிங்கிட். அதே மாதிரி வெளியாகி பார்த்தீங்கன்னா போட்டோ கழுவி வச்சிருக்கிறாங்க. இந்த தாமான் ஷாரிங் டவரோட ஃப்ரேம்ல வச்சிருக்கிறாங்க. அது வந்து 30 ரிங்கிட். அந்த போட்டோ வந்து 30 ரிங்கிட். நம்ம விருப்பம் இருந்தா வாங்கலாம், விருப்பம் இல்லைன்னா வாங்க தேவையில்லை. ஆனா நிறைய பேர் மெமரிக்கு வாங்கிட்டு தான் போறாங்க. ஆனா நான் ஏற்கனவே வந்த இடத்துல வாங்கினது வீட்டுல இருக்குது, அதனால நான் வாங்கல. இப்ப வெளியாகிற இடத்துலயே ஒரு ஷாப் இருக்குது. அங்கேயும் கீ செயின், மேக்னெட், டிஷர்ட், டாய்ஸ், பேக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மலாக்கா சிட்டியோட போட்டோ போட்டு எல்லாமே விக்கிறாங்க, நம்ம வாங்கிக்கிறலாம். மலேசியா வந்தா கண்டிப்பா இந்த மலாக்கா சிட்டிய வந்து பார்த்துட்டு போங்க. நிறைய வரலாற்று சின்னங்கள் இருக்குது. அடுத்தடுத்து மலாக்காவுல உள்ள நிறைய இடங்கள் வீடியோவா நான் அப்லோட் பண்றேன், பாருங்க. இப்ப நம்ம பாக்குறது கீ செயின். இது வந்து நம்ம பேரை நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. மலாக்காவிலேயே ஃபேமஸ் வந்து இந்த தோதல்னு சொல்லுவாங்க. இந்த தோதல் வந்து ஸ்வீட்டா இருக்கேன். இந்த தோதல் வந்து நம்மளுக்கு லைவ்லயே கிண்டி பேக்கெட் பண்ணி தராங்க. அந்த கடை இருக்குது, நம்ம அதுவும் வேணும்டா வாங்கிக்கிறலாம். இப்ப கடைகள்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியாகியாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்ப நம்ம எல்லாமே பார்த்துட்டு வெளியாகியாச்சு.